Hi friends, welcome to SKM Bangles. Today நம்ம double layer silk thread bangle எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல நான் bracelet type எப்படி பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ 4 கட் பேங்கிள் 2 எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் த்ரெட் வச்சு நான் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். தென் ஸ்டோன் நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஷேப் எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது நம்ம என்ன டிசைன் பண்றோமோ அதை பொறுத்து நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பிங்க் கலர் ஹார்ட் ஷேப்பும் தென் டிராப் ஷேப்பும் வச்சுதான் நான் டிசைன் மேக் பண்ண போறேன். சென்டர்ல வைக்கிறதுக்கு நான் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். தென் நான் இப்போ ஃபேப்ரிக் க்ளூ அண்ட் B7000 க்ளூ ரெண்டுமே எடுத்திருக்கேன். ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். தென் நம்மளுக்கு ஒரு கட்டர் ஒன்று தேவைப்படும். இப்போ நம்ம இந்த டபுள் லேயர் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப் குந்தன் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ரெக்டாங்கிள் ஷேப் கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து இப்போ 4 சைட்ஸும் ஸ்டிக் பண்ண போறோம். கரெக்டா 4 சைட்ஸ் ஈக்குவலா பார்த்துட்டு கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு மேல இன்னொரு பேங்கிள் வந்து நம்ம வைக்க போறோம். கரெக்டா ஸ்ட்ரைட்டா 4 சைட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 சைட்ஸ் நம்ம கம் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பை நம்ம இப்ப பேஸ்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி பொறுமையா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு மேல நம்ம அந்த ஸ்டோனுக்கு மேல மறுபடியும் நம்ம கம் அப்ளை பண்ணிட்டு இந்த பேங்கிள் வந்து மேல ஸ்டிக் பண்ண போறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து காயட்டும் நல்லா. இப்போ நம்ம இந்த ஸ்டோனுக்கு மேலேயே கம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல இன்னொரு சில்க் த்ரெட் வந்து பேங்கிள் வந்து வைக்க போறோம். இதுக்கு வந்து நம்ம B7000 க்ளூ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் நல்லா ஸ்டிக் ஆகும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இன்னொரு பேங்கிள் ரேப் பண்ண பேங்கிள் எடுத்து நம்ம பொறுமையா அதுக்கு மேல வச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்க போறோம். இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா 1 டே ஃபுல்லா நம்ம வந்து ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைன் வந்து மேக் பண்ண முடியும். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டோன் தெரியாத மாதிரி நம்ம 1 இன்ச்சுக்கு இதே சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ரேப் பண்ணணும். இப்போ உள் பக்கமா கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம இப்போ த்ரெட் வந்து ரேப் பண்ண போறோம். நான் 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ 1 இன்ச்சுக்கு நம்ம இப்போ ரேப் பண்ண போறோம். இந்த மாதிரி அந்த ஸ்டோன் தெரியாத மாதிரி நம்ம ரேப் பண்ணிட்டு அப்புறமா அதுக்கு மேல நம்ம வந்து டிசைன் மேக் பண்ண போறோம். ஃபோர் சைட்ஸும் நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிருக்கோம்ல, அதே மாதிரி 4 சைட்ஸும் நம்ம இந்த த்ரெட் வந்து ரேப் பண்ணி எடுத்துக்க போறோம். ரேப் பண்ணிட்டு நம்ம இப்போ கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். உள் பக்கமாவே கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுங்க. இதே மாதிரி தான் நம்ம இப்போ இந்த ஸ்டோன் இருக்கிற எல்லா இடத்துக்குமே நம்ம ரேப் பண்ணி வச்சுக்கணும்.
நான் இப்போ 4 சைட்ஸும் நான் த்ரெட் ரேப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணலாம். நான் டிராப் ஷேப் வந்து அவுட்டர்ல ஸ்டிக் பண்ண போறேன். ரவுண்டா கம் அப்ளை பண்ணிக்கலாம். டிராப் ஷேப் வந்து நான் இப்போ ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ண போறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம 1 கேப் விட்டு விட்டு 4 சைட்ஸ் வச்சுட்டு சென்டர்ல நம்ம ஸ்டிக் பண்ணோம்னா ஃப்ளவர் ஷேப் நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி 4 சைட்ஸ் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கேப்ல நம்ம இன்னொரு ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணோம்னா ஃப்ளவர் ஷேப் நமக்கு ப்ராப்பரா கிடைக்கும். இப்போ சென்டர்ல நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஹார்ட் ஷேப் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். சென்டர்ல நல்லா கம் நிறையவே தடவிக்கோங்க. இந்த ஸ்டோன் மேலேயும் நம்ம எட்ஜ்லயும் கொஞ்சம் கம் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நான் ஹார்ட் ஷேப் வந்து 4 சைட்ஸ் பார்த்த மாதிரி நான் வைக்க போறேன். நல்லா ப்ராப்பரா பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நான் ஆப்போசிட் சைட்ஸ் பார்த்த மாதிரி 4 சைட்ஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். தென் சென்டர்ல வந்து நான் ரவுண்ட் ஷேப் குந்தன் வைக்க போறேன். சென்டர்ல 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வைக்கிறேன். இதே மாதிரி நம்ம 4 சைட்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் 4 சைட்ஸும் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.